ஜாம் பன், க்ரீம் பன்னு செஞ்சு போர் அடிக்குதா? இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா சீஸ் கார்லிக் பன் ட்ரை பண்ணி பாருங்க. 160 ml பால்ல கொஞ்சமா சர்க்கரை, ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும். அது கூட 200 கிராம் மைதா மாவு போட்டு நல்லா பெசஞ்சிட்டு ரெஸ்ட் பண்ணிருங்க. 1 1/2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். அந்த கேப்ல கொஞ்சமா சீஸ், அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா இந்த மாரி துருவி வச்சுக்கோங்க. 1 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கிற மாவு வந்து ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாத்திட்டு, இந்த மாரி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருங்க. 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து 6 பீசஸாக கட் பண்ணிடுங்க. டோட்டலாக 12 பீசஸ் வரும். அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற சீஸ் கொஞ்சமாக கார்லிக் போட்டுட்டு நல்லா எந்த கிராக்ஸும் இல்லாமல் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரேயில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சுருங்க. நல்லா ப்ரூஃப் ஆகி வரட்டும். ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து ஒட்டியிருக்கும். அதுக்கு மேலே வந்து பட்டர், கார்லிக், கொரியாண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.